முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 23வது நினைவு தினமான இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நாட்டின் முன்னாள் பிரதமரான ராஜீவ் காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் நாளான இதே தினத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவரது நினைவு தினத்தை ஒட்டி கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தேசிய ஒருமைப்பாடு, மத நல்லிணக்கம் மற்றும் சமாதானம் ஆகியவற்றை வலியுறுத்தி கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய ராஜீவ் ஜோதி யாத்திரை இன்று ஸ்ரீபெரும்புதூர் வந்தடைகிறது. கர்நாடக மாநிலத்தில் தொடங்கிய அந்த யாத்திரை தமிழகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்கள் வழியாக அந்த யாத்திரை மூலம் ராஜீவ் ஜோதி எடுத்து வரப்பட்டது. அவரது நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாளை தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கின்றோம். மக்களிடையே வன்முறை மற்றும் தீவிரவாதத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இத்தினத்தில் உறுதி ஏற்கப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் அதற்கான உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கின்றனர். பொதுத்துறை மற்றும் சில தனியார் நிறுவன ஊழியர்களும் அந்த உறுதிமொழியை ஏற்பது வழக்கம். பல்வேறு விவாதங்கள், கலந்துரையாடல்கள், சிறப்பு உரைகள் ஆகியவற்றின் மூலம் தீவிரவாதம் மற்றும் வன்முறையின் மோசமான விளைவுகள் எடுத்துச் சொல்லப்படுகின்றன.